ஏம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிற? இப்போ ஃபேமஸாக இருக்கிற பூவாழை புட்டு நாம் செய்ய போகிறோம். சரி. எப்படி எல்லாரும் செய்த மாதிரியே நம்மளும் ஒரு நாள் செஞ்சுப்போம். சரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு 2 கப்பு ரவை எடுத்துக்கணும். 2 போடு. 2 கப்பு ரவை கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துக்கணும். கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துட்டு ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருநது இருக்கா? ஓகே. ஸ்டவ் வாங்கிட்டு வறுத்து இந்த அளவுக்கு வறுத்தா போதுமா? இந்த அளவுக்கு ரவையை வறுத்தா போதும். ஒரு பழம், நான் ஒரு பழம் தான் எடுத்துருக்கேன். சரி. பெருசாக இருக்கிறதுனால செந்தூரம் பழம், செந்தூரம் பழம் அதையும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ விரைவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி. நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு மசிச்சுக்கிடுமா? மசிச்சாச்சு. சரி. நல்லா ரவையை போடும். ரவையை போட்டாச்சு. நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஒரு கப்பு தேங்காய். ஓகே. கை வச்சு சூட்டோட வரணுமா? சூட்டோட பழம் இருக்குல்ல. சரி. ஏலக்காய் பிடிக்கா? கொஞ்சம் நான் சுக்கு பிடிச்சது. பழத்தோட தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியே சேர்க்கலை. பழத்தில் உள்ள தண்ணியே போதும். கரெக்டாக இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு பசங்க மாதிரி நல்லா பேசு. சரி. இப்போ வாழையில வச்சு இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஸ்டீம் பாத்திரமாக இருந்தாலும் வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியது. இப்படி வாழையில வச்சு இப்படி விட்டு ரொம்ப ஈஸி தான். நம்மளும் பார்த்தான் செய்வோம். இப்படியே அமைக்கணும். இந்த வாழை ருசிக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக ஒரு சொட்டு கூட சேர்க்கணும். பழத்தில் இருந்த தண்ணி தான். ஸ்டீம் பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தாலும் இட்லி சட்டியில் கூட வச்சாங்க. சரி. இப்போ ஒன்று ஒன்று அதை வச்சுக்கேன். 2 கப்புக்கு எத்தனை வந்தது? 2 கப்பு ரவா எடுத்தேன். அதுக்கு 12 பழக்கட்டும் வந்துருக்கு. 12 இலை வந்து. சரி. கூட ஒரு நிறைய இருக்கவங்க கூட ஒரு கப்பு போட்டு செஞ்சிடும். இல்லை இனிப்பும் நிறைய போட்டு செய்யணும். தண்ணியே ஊற்றலை. பழத்தில் பசஞ்சதே கரெக்டாக வந்துட்டு நம்ம பழத்தில் பசஞ்சதே கரெக்டாக. சரி. அவியட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவியட்டும் அவனோன்னா உங்களுக்கு இப்போ அவஞ்சிட்டான்னு பார்ப்போம். பூவாழை புட்டு அவஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். எடுத்து ஒன்றும் ஆற வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சுடு
எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுதான் எப்படி இருக்குன்னு. ம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சாச்சு பத்தியா? ஈஸியாக செஞ்சாச்சு. சரி, அடுத்து ஒரு ரெசிபி போடுறோம். சரி, இப்போ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. நன்றி.